சேனல். இன்றைக்கி மிளகு பூண்டு மீன் குழம்பு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் இதை வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக உடம்பு நல்லாயிடும். இப்போ இந்த மிளகு பூண்டு குழம்புக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மிளகு, சீரகம், தோலோட பூண்டு சேர்த்து ஒரு 3 செகண்ட் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்குங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரொம்ப இது ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு உடஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதெல்லாம் வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு அதை சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. புளி கரைசல் லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சதை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி தட்டாமல் கலந்து விட்டு இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்படி பபிள்ஸ் வந்ததும் தட்டு போட்டு மூடி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு இருக்கும். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண மீனை சேர்த்து இதை மாதிரி பபிள்ஸ் வந்ததும் தட்டு போட்டு மூடி சிம்மில் 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான மிளகு பூண்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் ஆஃப் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன்